சின்னமனூர்ல ஒரு பெரியவர், அவருக்கு 2 ஆண் குழந்தை, ஒரு 200 ஏக்கர் நிலம், விவசாயம். திருவாசகம் தான் அவருக்கு எல்லாம். எந்திரிச்சாலும் தூங்கினாலும் திருவாசகம் தான். கடைசி உயிர் எழுதி வச்சார். உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். இறந்த அன்னைக்கு உயிர் எடுத்து பார்க்கறாங்க. என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இந்த நிலத்தை சமமாக பங்கிட வேண்டும். இருக்குது 2 பிள்ளை தான். என்ன நினைப்பு வரும் நமக்கெல்லாம்? எங்கயோ தெரியாம ஒண்ணு இருக்கு போல இருக்கே. நம்ம புத்தி அப்படித்தானே நினைக்க. அவர் கடைசியா எழுதுறார், என்னுடைய பிள்ளைகளில் முதல் பிள்ளை மாணிக்க வாசகர். என் நிலத்தில மாணிக்க வாசகருக்கு 33 ஏக்கர் ஒதுக்கணும். இன்னைக்கு சின்னமனூர்ல மாணிக்க வாசகருக்கு கோயில் கட்டி 33 ஏக்கர் சும்மா இல்ல, அருமையா இருக்கு. கோயில் நடத்தப்படுகிறது. திருவாசகத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடு!